அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து ரேஷன் கார்டுல வந்து பேர் சேர்க்கிறதுல சில அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேர் சேர்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம வந்து ஆதார் கார்டு வச்சு நம்ம வந்து சேர்த்துட்டு இருந்தோம். அதில சில கொஞ்சம் அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து ஆதார் கார்டு வைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஆதார் கார்டுக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கணும். அந்த மொபைல் உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பேர் சேர்க்க போம்போது உங்களுடைய ஆதார் நம்பர் குடுப்பீங்க. ஸோ, அப்போ வந்து என்டர் குடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்துட்டு ஆதாருக்கு எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ, அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். அந்த ஓடிபிய போட்ட பின்னாடி தான் நீங்க வந்து சேர்க்க முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய பேர் சேர்க்க போறோம் அப்டின்னா, நீங்க வந்து ஏற்கனவே உங்களுடைய பேர வந்துட்டு வேற ரேஷன் கார்ட்ல இருக்கா? இல்லையா? அப்டின்றத செக் பண்ணிக்கங்க. வேற ரேஷன் கார்ட்ல உங்களுடைய பேர் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து உங்களுடைய பேர வந்து சேர்க்க முடியாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நான் பேர வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனா வந்து ஒரு 3 டேஸ் இல்ல ஒரு 1 வீக் தான் ஆச்சு அப்டின்னாலும் நீங்க வந்து பேர் சேர்க்க முடியாது. உங்களுடைய நேம வந்து சென்ட்ரல்ல வந்து ரிமூவ் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுடைய நேம வந்து சேர்க்க முடியும். அதனால ஒரு 10 டேஸ் இல்ல 15 டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப என்ன அப்டேட் வந்திருக்கு அப்டின்றத நம்ம வந்து லாகின் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பேர் சேர்க்கணும் அப்டின்னா, நம்ம வந்துட்டு இந்த டிஎன்பிடிஎஸ் இந்த வெப்சைட்க்கு நம்ம வரணும். வந்துட்ட பின்னாடி இங்க வந்து பாருங்க, ரைட் சைட்ல உறுப்பினர் சேர்க்க அப்டின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன நம்ம வந்து கிளிக் குடுக்கணும். கிளிக் குடுத்த உடனே நம்மளுக்கு வந்து அடுத்த பேஜ்க்கு வந்து போகும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு என்ன மொபைல் நம்பர் லிங்க் இருக்கோ, அந்த மொபைல் நம்பர் வந்து கேட்கும். கீழ தெரியிற இந்த கேப்சாவ போட்டு பதிவு செய் அப்டின்றத கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். வந்த ஓடிபிய இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிட்டு, பதிவு செய் அப்டின்றத கிளிக் குடுத்துருங்க. இந்த டைம்க்குள்ள நீங்க வந்து இந்த ஓடிபிய போட்டு பதிவு செய்ய குடுக்கணும். பாருங்க இந்த மாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து நம்மளுக்கு பேர் வந்து டீட்டெயில்ஸோட குடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நேம வந்து இங்கிலீஷ்லயும், தமிழ்லயும் வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன ஆணா, பெண்ணா இல்ல திருநங்கையா அப்டின்றத செலக்ட் பண்ணணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த். இந்த ரேஷன் கார்டு குடும்பத் தலைவருக்கு நீங்க வந்து என்ன உறவுமுறை வேணும் அப்டின்றத வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆவணம் வைக்க போறீங்க அப்டின்றத இங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு, இங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ட வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். உங்களோட டாக்குமெண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 எம்பிக்குள்ள இருக்கணும் அப்டின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அது வந்து பிடிஎஃப்ல வந்து வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் நம்பர இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்க. இங்க 4 நம்பரும், இங்க 4 நம்பர், இங்க 4 நம்பர் வந்து தனித்தனியா டைப் பண்ணிட்டு, உறுப்பினர் சேர்க்க அப்டின்றத கிளிக் குடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஆதாருக்கு லிங்க் ஆன மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபிய இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்த ஓடிபி இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் குடுத்துருங்க. அப்பதான் நம்மளுடைய பேர் வந்து இந்த ஆட் ஆகும். இல்லன்னா வந்து ஆட் ஆகாது. இப்போ நீங்க பதிவு செய் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் உறுப்பினர் சேர்க்க அப்படின்னு சொல்லி குடுங்க. குடுத்தீங்கன்னா, இங்க இந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய பேரு காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்துட்டு கிளிக் குடுத்துட்டு, பதிவு செய் அப்படின்றத கிளிக் குடுத்துட்டேன். உங்களுக்கு அக்னாலஜ்மென்ட் நம்பர் வரும். அந்த நம்பர சேவ் பண்ணி வச்சுக்கங்க. உங்க மொபைல் நம்பருக்கும் வந்து மெசேஜ் வந்திருக்கும். இவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுடைய ரேஷன் கார்ட்ல இப்போ வந்திருக்கிற அப்டேட்ஸ் படி நம்மளுடைய பேர் வந்து எப்படி சேர்க்கிறது அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.